சிப்பாய் பணியில் சேர்வதற்கு பணி நியமன ஆணையை போலியாக தயார் செய்து கொடுத்த ராணுவ வீரர் உட்பட 2 திருச்சி போலீசார் கைது செய்தனர். கடந்த ஜூலை மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள்சேர்ப்பு முகாம் நடந்தது. இதில் நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 91 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. ஆணையை பெற்றவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்சியில் உள்ள பிரதேச ராணுவ அலுவலகத்தில் பணியில் சேர்வதற்காக வந்தபோது அதில் 16 பேர் போலியாக தயாரிக்கப்பட்ட ஆணைகள் கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் திருச்சி கண்டோன்மென்ட் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் கருப்பசாமி என்பவரிடம் பணம் கொடுத்து போலி ஆணைகள் வாங்கியதாக தெரியவந்தது. இதற்கு லக்னோவில் ராணுவத்தில் பணிபுரியும் வடக்கு புதூரைச் சேர்ந்த அன்ன மகாராஜாவும் உடந்தையாக இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து கடந்த வாரம் அன்ன மகாராஜா திருச்சிக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் அவர் போலி பணி நியமன ஆணை தயாரித்து கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து கருப்பசாமி மற்றும் அன்ன மகாராஜா இருவரையும் கண்டோன்மென்ட் போலீசார் கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து போலி ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் பணி நியமன ஆணைகளையும் கைப்பற்றினர்.